ஒரு கிராமத்தில் ராஜுன்னு பேர் கொண்ட 22 வயசு பையன் இருந்தான். ராஜு அப்போ தான் தூங்கி எழுந்தான். அப்போ தான் அவனோட அப்பா மோகன் அவன்கிட்ட வந்து அவனை கோபத்தோட முறைக்க ஆரம்பிச்சாரு. என்ன விஷயம்ப்பா? காலங்காத்தால வந்து என்னை எதுக்காக இப்படி முறைக்கிறீங்க? ராஜு, நான் உன்னால் ரொம்பவே களைச்சி போயிட்டேன். இப்போ நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் என்னோட வேலையில் எனக்கு வந்து உதவி செய்யன்னு. ஆனால் நீ ஊர் சுற்றுற வேலையை தவிர எதுவுமே இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கப்பா? உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னோட ட்ரீம் எல்லாம் ரொம்பவே பெருசு. ஆ எனக்கும் ரொம்ப நல்லா தெரியும். நீயும் உன்னோட அந்த நிறைவேறாத கனவும் அது எப்பவும் நடக்கவே நடக்காது. நீங்கள் என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் இப்போவே சொல்லிடுங்கப்பா. ஆனால் பாருங்கள், எனக்கு துபாயில் வேலை கிடைச்சதுக்கப்புறம் நீங்களே என்னை பார்த்து பெருமைப்படுவீங்க. நீ நிஜமாவே ரொம்பவே பெரிய முட்டாள் தெரியுமா? அட, நம்ம நாட்டில் வேலை செஞ்சு சம்பாதிக்க என்ன குறைவு இருக்குது? நீ எதுக்கு வெளிநாட்டுக்கு போகிற கனவு கண்டுட்ருக்க? நீங்கள் என்ன வேணும்னாலும் சொல்லுங்கப்பா, ஆனால் என்னால் உங்களோட பானிபூரி கடையில் வந்து உட்காரலாம் முடியாது. இப்படி சொல்லிட்டு ராஜு அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தான். அப்போ தான் பிரீத்தி அவனை சத்தம் போட்டு அங்கே கூப்பிட்டா. பிரீத்தி ராஜுவோட காதலி. ராஜு, ஏய் ராஜு, நீ இப்போ எங்கே போகிற? நான் ஒன்றை பார்க்கலான்னு தான் வந்தேன். பிரீத்தி, நான் இப்போ உன் கூட பேசுகிற மூடில் சுத்தமாக கிடையாது. அட, காலங்காத்தால உனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனால் உங்கள் அப்பாவும் உங்ககிட்ட என்ன தப்பாக சொல்லிட்டாரு? அவரோட வேலையில் வந்து உன்னை கொஞ்சம் உதவியாக இருக்க சொல்கிறாரு, அவ்வளவுதானே? அட, என்னால் போய் பானிபூரிலாம் விற்க முடியாது. இப்போ நீ காலங்காத்தால எனக்கு அறிவுரைலாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. சரி, அதெல்லாம் விடு ராஜு. உனக்கு நான் ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்ன சந்தோஷமான விஷயம்? உனக்கே தெரியும்ல, என் அப்பாவோட கான்டாக்ட் துபாய் வரைக்கும் இருக்குன்னு. நாளைக்கு என் அப்பாவோட ஃப்ரெண்டு அவர் துபாயில் ஒரு பெரிய ஷேக்கு. அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அவர் நாளைக்கு இங்கே வராராம். பிரீத்தி சொன்னதை கேட்டதும் ராஜுவோட கோவம்லாம் பறந்து போச்சு. அவனோட முகத்துலேயும் ஒரு ஒளி தெரிஞ்சுது. நிஜமா பிரீத்தி? ஆமாம், நான் சொல்கிறது உண்மைதான். நாளைக்கு நான் அவரை உனக்கு கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். மறுநாள் மதிய சமயம் இருக்கும். பிரீத்தி ரொம்ப சந்தோஷத்தோட ராஜுவை பார்க்க ராஜு வீட்டுக்கு வந்தா. அட பிரீத்தி, என்னாச்சு? என்ன உன்னோட முகத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு? ஏய் முட்டாள், உனக்கு அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் அப்பாவோட ஃப்ரெண்டு ஷேக் எங்கள் வீட்டில் தான் இருக்காரு. நீ சீக்கிரமாக என் கூட வா. ஆனால் பிரீத்தி, அவருக்கு முன்னாடி வெறும் கையோடு எப்படி வர்றது? அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு ஏதாவது கொண்டு வரணும்ல. அப்போ தானே அதை பார்த்துட்டு அவர் சந்தோஷப்படுவார். ஆமாம், நீ சொன்னது ரொம்ப சரிதான். அப்போ தான் பிரீத்தியோட மனசில் ஒரு எண்ணம் தோணுச்சு. ஆமாம்ல, உங்கள் அப்பா கையால் செய்கிற பானிபூரி ரொம்பவே பிரபலமானது. உங்கள் அப்பா செய்கிற பானிபூரியை எடுத்துக்கிட்டு நீயே அவரை பார்க்க வரக்கூடாது? அதுவும் இல்லாமல் இந்த ஷேக்கெல்லாம் இருக்கிறாங்களே, சாப்பிட்ற விஷயங்கள்னா ரொம்பவே பிடிக்கும். உனக்கு வேற எந்த பொருளும் கிடைக்கலையா? எனக்கு தெரிஞ்சு சீக்கிரத்தில் எது கிடைக்கும்னா இது ஒன்று தான் சீக்கிரமாக கிடைக்கும். சரி வா. ராஜு அவங்க அப்பா செய்கிற பானிபூரியை ஒரு நல்ல அழகான பிளேட்டில் எடுத்துக்கிட்டு பிரீத்தி வீட்டுக்கு போனான். ஷேக் ராஜுவை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, அட கடவுளே, இந்த பையன் யாருன்னு சொல்லு. அப்புறம் இவன் கையில் அப்படி என்ன வச்சிருக்கான்? ராஜு பிரீத்தியை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, இவர் என்ன பேசுறாரு? ஐயோ, இவர் என்ன கேட்குறாருன்னா நீ யாருன்னு கேட்டாரு. அப்புறம் உன் கையில் என்ன இருக்குன்னு கேட்டாரு. ராஜு ஷேக்கை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, இது என்னோட அப்பாவோட கையால் செஞ்ச அது பானிபூரி. இது எங்கள் ஏரியாவில் எல்லா இடத்துலையும் ரொம்பவே ஃபேமஸ். அட கடவுளே, இந்த ஃபேமஸ்னா என்ன? பிரபலம் அப்படின்னா இவங்க அப்பா செய்கிற இந்த பானிபூரி இந்த இந்தியா முழுக்க ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்கிறான். நீங்கள் இந்த பானிபூரியை சாப்பிட்றீங்க, உங்களுக்கே அது ரொம்ப பிடிக்கும் பாருங்க. பிரீத்தி சொன்னதும் ஷேக் அந்த பானிபூரியை சாப்பிட ஆரம்பித்தார். ஷேக்குக்கு அந்த பானிபூரி ரொம்பவே பிடிச்சு போச்சு. அட கடவுளே, இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கு. இதை சாப்பிட்டாலே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்படி சொல்லிட்டு ஷேக் ராஜுவை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருக்க? இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலை. ஆனால் என்னோட கனவு என்னன்னா, நானும் துபாயில் போய் வேலை பார்க்கணும். அட கடவுளே, நீ என்ன இப்படி சொல்கிற? எனக்கு எதுவுமே புரியவே மாட்டேங்குது. பிரீத்தி ராஜுவை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, ராஜு, நீ ஏன் ஷேக்குக்கு புரிகிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லக்கூடாது.
ராஜு ஷேக்கை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, இப்போ நான் எதுவும் பண்ணலை, ஆனால் என்னோட கனவு என்னன்னா நான் துபாய்க்கு போயிட்டு அப்புறம் அங்கே நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இந்தியாவுக்கு வரணும். நான் இங்கே கொஞ்ச நாளைக்கு இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் உன்னை துபாய்க்கு என் கூட கூட்டிக்கிட்டு போகிறேன். அப்புறம் என்னோட கம்பெனிலேயே உனக்கு வேலையும் கொடுக்குறேன். அப்பதான் ஒரு கார் பிரீத்தியோட வீட்டு கதவு கிட்ட வந்து நின்னுச்சு. அந்த கார்ல பார்க்கறதுக்கு பெரிய பணக்காரர் வந்திருந்தாரு. ஷேக் அந்த பணக்காரரோட அவரோட கார்ல உட்காந்து எங்கேயோ போயிட்டாரு. ராஜு பிரீத்தியோட அப்பாவை பார்த்து என்ன சொன்னான்னா, ஷேக் சார் எங்கே போயிட்டாரு? ஷேக் சார் இங்கே ஒரு ரொம்ப பெரிய டீல் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. அவர் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பால் என்னோடய வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் இங்கே இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கணும்னு முடிவெடுத்திருக்காரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த ஷேக் சார் உன்கிட்ட வாக்கு கொடுத்துருக்காரு. அவர் உன்னை துபாய் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா உன்னோட கனவு சீக்கிரத்தில் நிறைவேறிடும் பாரு. ராஜு ரொம்ப சந்தோஷத்தோட அவனோட வீட்டுக்கு போனான். அப்புறம் எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். ராஜு சொன்னதை கேட்டுட்டு ராஜுவோட அப்பா மோகன் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாருன்னா, ராஜு, நீ இது வரைக்கும் சரியா என்னோட கடையில் வந்து முழு நாள் உட்கார்ந்ததே கிடையாது. ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னோட கடையில் வந்து முழு நாளும் உட்கார்ந்தன்னா அன்னைக்கே நீ துபாய்க்கு போகணுன்ற கனவை விட்டுடுவேன். அப்போ தான் உனக்கு நல்லா புரியும் நான் பானிபூரியை விற்று எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு. அப்புறம் நான் என்னைக்கு துபாய்க்கு போகிறேனோ அன்னைக்கு தான் உங்களுக்கும் புரிய வரும் துபாயில் எவ்வளோ இன்கம் வருதுன்னு. அப்புறம் துபாய் ஆளுங்க எவ்வளோ டேலண்டட்னோ உங்களால் யோசிக்க கூட முடியாதுப்பா அந்த ஷேக் கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு. ராஜு சொன்னதை கேட்டுட்டு மோகன் சிரிச்சுக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே போனாரு. மறுநாள் ராஜு பிரீத்தியோட வீட்டுக்கு போனான். ஆனால் அவன் பார்த்தபோது ஷேக் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துருந்தாரு. ராஜு பிரீத்தியோட அப்பாவை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, ஷேக் சாருக்கு என்னாச்சு? எதுக்கு அவர் இவ்வளோ சோகமாக இருக்காரு? நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்கிறது ராஜு, நான் ஷேக் சார்கிட்ட வேண்டான்னு தான் சொன்னேன். இங்கே இருக்கிற வியாபாரத்தை ரொம்பவே ஜாக்கிரதையாக பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் நம்ம ஷேக் சார் நான் சொன்னதை கேட்கவே இல்லை. என்ன சொல்கிறீங்க? அதாவது நேற்று ஒருத்தர் வந்து ஷேக் சாரை கூட்டிகிட்டு போனார்ல, அவர் ஷேக் சார்கிட்ட நல்லா ஏமாற்றிட்டு துரத்திட்டாரு. அவன் கண்டிப்பாக ஒரு ஃப்ராடாக தான் இருக்கணும். அப்போதான் ஷேக் ரொம்ப கவலையோட பிரீத்தியோட அப்பாவை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் நல்லா ஏமாந்து போயிட்டேன். இப்போ என்னோட வீட்டுக்கு நான் எப்படி போகிறது? என்கிட்ட இப்போ கொஞ்சம் பணம் தான் பாக்கி இருக்குது. நான் என்ன யோசிக்கிறேன்னா நான் இங்கேயே கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு என்னோட வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் எனக்கு எந்த விஷயம் புரிய மாட்டேங்குதுன்னா இங்கே நான் என்ன தான் வேலை செய்யறது? ஷேக் என்னமோ இவ்வளோதான் சொன்னார். அப்போ தான் ராஜுவோட அப்பா மோகன் அங்கே வந்து அவங்க வீட்டில் ஷேக்கை பார்த்தாரு. ஷேக் மோகனை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, அட கடவுளே, நீங்கள் யாரு? உங்களோட முகத்தை பார்த்தா இந்த பையனோட முகத்தை பார்க்குற மாதிரி இருக்கே. நான் தான் இந்த பையனோட அப்பா. என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். அது எப்படி? உங்களால் எப்படி எனக்கு உதவி பண்ண முடியும்? நான் இந்த நாட்டுக்கு புதுசாக வந்திருக்கேன். இப்போ என்கிட்ட எதுவுமே பாக்கி இல்லையே. நான் நல்லா ஏமாந்துட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. நேற்று நீங்கள் நான் செஞ்ச பானிபூரியை சாப்பிட்டீங்கல்ல, அது எங்கள் நாட்டில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. நீங்கள் விருப்பப்பட்டால் நான் உங்களுக்கு பானிபூரி செய்கிறதுக்கு கற்றுத்தரேன். ஒருவேளை நீங்கள் பானிபூரி விற்றீங்கன்னா நீங்கள் உங்களோட பணத்தை ரொம்பவே சீக்கிரமாக சம்பாதிச்சிடலாம். நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஷேக்கு பானிபூரி விற்கணுமா? ஏன் விற்கக்கூடாது? எப்படியா இருந்தாலும் இவர் இப்போ ஏமாந்துட்டார்ல, அப்புறம் பானிபூரி விற்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. என்னையும் பாருங்கள், நான் ஒரு நாளைக்கு பானிபூரி விற்று எவ்வளோ சம்பாதிக்கிறேனோ அதை பற்றி என்னோடய பையனுக்கு கூட முழுசாக தெரியாது. பிரீத்தியோட அப்பா ஷேக் கிட்ட மோகன் என்ன சொன்னாரோ அந்த விஷயத்தை புரிய வச்சாரு. இது உண்மையாகவே ரொம்ப நல்ல ஐடியா தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பானிபூரி விற்றுட்டு நிறைய பணம் சம்பாதிச்சு அதை எடுத்துக்கிட்டு துபாய்க்கு போயிடுவேன். ஷேக் அந்த நாளைக்கு அப்புறமா மோகன் கூட இருந்து பானிபூரி எப்படி செய்யறதுன்னு கற்றுக்கிட்டாரு. இப்போ அவருடைய கவனம் பானிபூரி செய்கிற கலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தான் இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு ராஜு பிரீத்திக்கிட்ட என்ன சொன்னான்னா, இது என்ன பிரீத்தி, நான் ஷேக் சார் கூட சேர்ந்து துபாய் போகிறதுக்கு பிளான் பண்ணேன். ஆனால் ஷேக் சார் என்னென்னா என் அப்பா கிட்ட வந்து பானிபூரி செய்ய கற்றுக்கிட்டு இருக்காரே, அதை நினச்சாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது. ராஜு சொல்கிறத கேட்டு பிரீத்தி சிரிக்க ஆரம்பிச்சா. சில நாட்களுக்கு அப்புறம் ஷேக் பானிபூரி எப்படி செய்யறதுன்னு கற்றுக்கிட்டாரு. அப்புறம் மோகனுக்கு பக்கத்துலேயே ஒரு கடையை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்தாரு. அப்புறம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாரு.
ஒரு தடவை இந்த ஷேக் கையால் செஞ்ச பானிபூரியை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒருத்தர் அந்த பக்கமா போய்கிட்டு இருந்தாரு. ஷேக் அங்க பானிபூரி வியாபாரம் பண்றத பார்த்துட்டு அந்த மனிதர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு என்ன சொன்னாருன்னா, அட, இப்போ நான் என் கண்ணால் பார்க்கறது ஒன்றும் பிரம்ம கிடையாதே. நிஜமாவே இவர் ஷேக் தானா, இல்லை ஷேக் மாதிரி ட்ரெஸ் மட்டும் போட்டிருக்காரா? இதை கண்டிப்பாக இவர்கிட்ட கேட்டால் தான் தெரிஞ்சிக்க முடியும். அந்த மனிதர் ஷேக் கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, இங்கே பாருங்க, நீங்கள் நிஜமாவே ஷேக்கா? நீங்கள் என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் உண்மையாலவே ஷேக்கு தான். அப்புறம் எதுக்காக நீங்கள் பானிபூரி வித்துட்ருக்கீங்க? ஏன்னா இந்த இடத்துல நான் நல்லா ஏமாந்துட்டேன். நான் பானிபூரி விற்று நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இங்கேருந்து துபாய்க்கு கிளம்பி போயிடுவேன். அப்படின்னா சீக்கிரமாக எனக்காக ஒரு பிளேட் பானிபூரியை எடுத்து வைங்க. எனக்கு ரொம்பவே பயங்கரமாக பசிக்குது. ஷேக் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த ஆளுக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடுத்தாரு. அந்த மனுஷன் பானிபூரியை சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷத்தில் என்ன சொன்னாருன்னா, அடேங்கப்பா, நீங்கள் நிஜமாவே பானிபூரியை ரொம்பவே சுவையாக பண்ணியிருக்கீங்க. என்ன, நான் பானிபூரி உண்மையாகவே நல்லா பண்ணியிருக்கேனா? இந்த விஷயம் உண்மைன்னா நான் துபாய் போனதுக்கு அப்புறமும் அங்கேயும் பானிபூரி தான் செய்ய போகிறேன். கொஞ்ச நாள்ல ஷேக்கோட கடைக்கு கூட்டமாக மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. யாராவது ஷேக் பானிபூரி விற்கிறத பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாரும் உடனே ஷேக்கோட கடைக்கு பானிபூரி சாப்பிட வந்துடுறாங்க. ஷேக் பானிபூரி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ அவர்கிட்ட பணம் காசு நிறையவே சேர்ந்துடுச்சு. ஷேக் ரொம்ப சந்தோஷத்தோட மோகனை பார்த்து என்ன சொன்னார்னா, என்கிட்ட ஒரு ஃப்ராட் வந்து ஏமாத்தினப்போ நான் இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு யோசிச்சுட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் செஞ்ச ஹெல்ப்பை நான் எப்போவும் மறக்கவே மாட்டேன். நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் இந்தியர்கள் எப்போவும் எங்கள் நாட்டுக்கு வந்த விருந்தாளிகளை அவமதிக்கவே மாட்டோம். ஆனால் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை இந்த மாதிரி ஏமாத்தினதும் எங்கள் நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் தானாமே. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு உதவணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் உங்கள் மனசில் எங்கள் நாட்டை பற்றி எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் எடுத்துக்கக்கூடாது. இப்போ என்கிட்ட நிறைய பணம் வந்துடுச்சு. அந்த பணத்தை வச்சு என்னோட நாட்டுக்கு நான் திரும்பி போயிடுவேன். அப்புறம் நான் அங்கே போய் அங்கே ஒரு பானிபூரியோட ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை திறக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்னோட விருப்பம் என்னென்னா அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் உங்களோட பேரில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இது உங்களோட பெரிய மனசு ஷேக். அப்போதான் அந்த இடத்துக்கு ராஜு வந்தான். ஷேக் ராஜுவை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, அப்புறம் நீயும் என் கூட சேர்ந்து துபாய்க்கு வந்துடு. அங்கே வந்து என்னோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பாரு. ராஜு ஷேக்கை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, இல்லை ஷேக் சார், எனக்கு புரிஞ்சு போச்சு. எப்போவுமே நம்ம நாடு தான் நமக்கு சொந்தம். அப்புறம் நான் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். எங்களோட இந்தியா யாருக்கும் குறைஞ்சதில்லை. எந்த பானிபூரியை பற்றி எப்போவும் எங்கள் அப்பா கிட்ட நான் குறைவாகவே பேசிக்கிட்டு இருந்தேனோ, இன்றைக்கி அதே பானிபூரியை விற்று தான் நீங்கள் பணம் சம்பாதிச்சு உங்கள் நாட்டுக்கே திரும்பி போக போகிறீங்க. அப்படி ஒரு வேலையை நான் எதுக்காக விட போகிறேன்? நீ இப்படி சொல்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எப்போவாவது உனக்கு தோணுச்சுன்னா நீ கண்டிப்பாக என் கூட துபாய்க்கு வந்து அங்கே வேலை பார்க்கலாம். ஷேக் இப்படி சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஷேக் அங்கேருந்து போயிட்டாரு. மோகன் ராஜுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாருன்னா, உனக்கு தான் ஷேக் துபாய் வர்றதுக்கு ஆஃபர் கொடுத்தாருல்ல. அவர் என்னோட பேரில் துபாயில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறான்னு உனக்கு தெரியுமா? நீ எதுக்காக அவர் கூட போகலை? நான் என்ன பைத்தியமா அவர் கூட சேர்ந்து துபாய் போகிறதுக்கு? யாருக்கு என்னோட அப்பா வந்து உதவி செஞ்சுருக்காரோ நான் போய் அவர்கிட்ட எதுக்காக வேலை செய்யணும்? அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. நம்ம நாட்டில் சம்பாதிக்கிறது தான் சந்தோஷமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எந்த வேலையும் சின்னது பெருசுன்னு கிடையாது. ராஜு சொன்னதை கேட்டுட்டு மோகன் சந்தோஷத்தில் சிரிச்சாரு. அந்த நாளைக்கு அப்புறமா ராஜு அவங்க அப்பா கூட ரொம்ப சந்தோஷத்தோட அவருக்கு உதவியாக இருந்தான். அகில்பூர்னு ஒரு கிராமம் இருந்தது. அங்க தாமினின்னு பேர் கொண்ட ஒரு குழந்தை இருந்தா. இந்த பொண்ணு தன்னோட சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா கூட குறி வச்சு அடிக்கிற விளையாட்டை விளையாடிட்டு இருப்பா. ஒரு நாள் தாமினி தன்னோட அப்பா கூட சேர்ந்து உண்டிகோல்ல குறி வைக்கிறதுக்கு எப்படின்னு கத்துக்கிட்டு இருந்தா. அப்பா, ஏற்கனவே நான் குறி நல்லா வைப்பேன். ஆனாலும் எனக்கு எதுக்காக மறுபடியும் குறி வைக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க? ஆமாம்மா, நீ திறமைசாலி தான். ஆனால் எந்த விஷயத்தில் உனக்கு திறமை இருக்கோ அதுக்கு நீ நிறைய பயிற்சிகள் எடுக்கணும். திமிரு அதிகமாயிடுச்சுன்னா அதோட திறமைகள் குறைஞ்சிடும்மா. இருந்தாலும்ப்பா, என்னோட குறி ஏற்கனவே சரியா இருக்கும்போது நிச்சயமா என்னுடைய குறி தவறவே தவறாது. ஆமாம்மா, நீ சரியாக தான் சொல்கிற. ஆனால் வாழ்க்கை மாறிட்டே இருக்குமே, அப்போ மனுஷங்களால் ஒரே மாதிரி இருக்க முடியாது.
அப்புறம் அவங்களுக்கு தலகணமும் ஏற்படும். அதனால பயிற்சி எடுக்கிறது முக்கியம். உனக்கு புரிஞ்சுதாம்மா? கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சதுப்பா. சரிம்மா, உனக்கும் முழுசா புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்கப்பா, இப்ப நான் பயிற்சி பண்றேன். பல வருஷங்கள் கடந்துருச்சு. இப்ப தாமினிக்கு 60 வயசு ஆயிடுச்சு. தாமினிக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுத்த இந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தன்னோட பேரு பையன் ஹிமான்ஷுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அப்பதான் அவளோட கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. பாட்டி, நீங்க எதுக்காக அழறீங்க? உங்களுக்கு உங்க அப்பாவோட ஞாபகம் வந்துடுச்சா? ஆமாண்டா கண்ணு, அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று. அப்புறம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எனக்கு எங்க அப்பா எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி உனக்கு எந்த விஷயத்துல ஆர்வம் அதிகமா இருக்கோ அதுக்காக நீ கடினமா உழைக்கணும். அது மட்டும் இல்லாம நல்ல பயிற்சி எடுத்துக்கணும். சரிங்க பாட்டி. தாமினிக்குன்னு சொந்தம்னு பேரப்புள்ள தான் இருந்தான். ஹிமான்ஷுவோட அப்பா அம்மா தாமினி கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் விட்டுட்டு போயிட்டாங்க. தாமினி தேங்காய் வியாபாரம் பண்றா. ஆனா தென்னை மரத்துல ஏறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்கிற காரணத்தினால அவ தன்னோட ரைஃபிள்ல தேங்காய பறிச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா. பாட்டி, எல்லாரும் உங்களை எதுக்காக ஷூட்டர் பாட்டின்னு சொல்றாங்க? கண்ணா, உங்க பாட்டி எப்படி குறி வைப்பான்னு இந்த கிராமத்துல எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த துப்பாக்கியால தினமும் தேங்காய் பறிக்கிறத பார்த்து மக்கள் என்ன ஷூட்டர் பாட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி, எனக்கும் குறி வைக்கிறது எப்படின்னு கத்து கொடுக்குறீங்களா? சரிப்பா கண்ணா, வா போலாம். நான் தேங்காயை எப்படி பறிக்கிறேன்னு நீயும் பாரு, அப்புறம் கத்துக்க. ஆனா நானும் பறிக்கிறேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணக்கூடாது. சரிங்க பாட்டி. தாமினி தன்னோட துப்பாக்கியை வச்சு தென்னங்காயை பறிச்சிட்டு இருந்தா. அப்பதான் அங்க வட்டிக்காரரும் அவருடைய புள்ள பங்கஜ் வந்தான். தாமினி, நானும் பல வருஷங்களாக பார்த்துட்ருக்கேன். ஆனால் உன்னோட குறி மட்டும் எப்போவுமே தவறுனதே இல்லையே. என்னோட மகனும் வில்லம்ப நல்ல குறி பார்த்து எய்வான். ஆனால் அப்பப்போ அவனோட குறியும் தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா இவனும் நிச்சயம் வெற்றி பெறுவான். நீங்க சரின்னு சொன்னா நான் பங்கஜுக்கு கத்து கொடுக்கறேன். ஷூட்டர் பாட்டி, நான் உங்களை விட ரொம்ப பெட்டர். உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கொம்பு வச்சு தான் நடக்கணும். நீங்கள் எனக்கு என்ன சொல்லி தருவீங்க? பங்கஜ், நீ என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இவ்வளோ திமிரா உனக்கு? அதுவும் இந்த வயசுலையே? முதல்ல எவ்வளோ கற்றுக்கணுமோ அந்த அளவுக்கு கற்றுக்கோ. இப்போ தாமினி கிட்ட மன்னிப்பு கேளு. நீங்கள் எப்போவும் என்ன தான் திட்டுவீங்க. நான் சரியாக தானே சொல்கிறேன். நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. கிளம்புறேன். இப்படி சொல்லிட்டு பங்கஜ் அந்த இடத்த விட்டு போயிட்டான். தாமினி, நான் பங்கஜ் தரப்புலேருந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் ரொம்ப சின்ன பையன். அப்புறம் எந்த அனுபவமும் இல்லாததால தான் அவன் இந்த மாதிரிலாம் பேசுகிறான். பரவாயில்ல, விடுங்க ஐயா, அவங்களும் பசங்க தானே. அப்புறம் உன்னோட அந்த இளநீ கடை எப்படி போயிட்டுருக்கு? அது எல்லாமே உங்கள் கருணை தாங்க. நீங்கள் இந்த தோட்டத்தை எனக்கு கொடுத்தீங்க. அதனால தான் இப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்குது. அட இல்லை இல்லை, இந்த தோட்டத்தை நான் எப்படியும் பயன்படுத்துறதே கிடையாது. இப்போ அது உனக்காவது பயன்படுதில்ல. ஆனாலும் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். சரி தாமினி, இப்போ நான் கிளம்புறேன். தாமினி மறுநாள் அவங்க வீட்டில் ஹிமான்ஷுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹிமான்ஷு, நீ பங்கஜ் கிட்ட என்ன விஷயத்த கற்றுக்கணும்னா, உன்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்கான திறமை இருக்குன்னா அதில் நீ உன்னோட திமிரை காட்டக்கூடாது. அப்புறம் பெரியவங்கள மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. ஆமாம் பாட்டி, நான் எப்போவுமே இந்த மாதிரியெல்லாம் உங்ககிட்ட பேச மாட்டேன். வேற யார்கிட்டையும் கூட பேச மாட்டேன். ஆமாம் பக்கண்ணா, நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிப்பா. பாட்டி, நான் கேள்விப்பட்டேன் கிராமத்தில் ஏதோ எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்களாம். நானும் அங்கே போய் சுற்றி பார்க்க ஆசைப்படுறேன். அப்படின்னா சரி, வா, எக்ஸிபிஷனுக்கு போய் பார்த்துட்டு வரலாம். பாட்டி, அங்க பாருங்களேன், அதோ அந்த இடத்துல குறி வச்சு பலூனை ஷூட் பண்ணுவாங்க. அப்புறம் பரிசும் கிடைக்கும். நீங்களும் விளையாடி பாருங்களேன் பாட்டி. நல்லது, கண்டிப்பா. வா, நீயும் வந்து பாரு ஷூட்டர் பாட்டி எப்படி குறி வைக்கிறேன்னு. அந்த கடைக்கு போனதுமே அந்த இடத்துல பங்கஜும் வந்துட்டான்.
இப்போ உங்களுக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு ஷூட்டர் பாட்டி. பார்த்து பார்த்து கையில் ஏதாவது அடிபட்டுற போகுது. நல்ல வேடிக்கையா பேசுறப்பா நீ. இங்கே பாருங்க, குறினா இப்படி தான் வைக்கணும். பங்கஜ் 5ல் 4 பலூனை உடைச்சான். அப்புறம் தாமினிய ஒரு ரொம்ப திமிரான ஒரு சிரிப்பை சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னான்னா, அதாவது இதுதான் குறி வைக்கிறதுன்னு சொன்ன மாதிரி சொன்னான். அடேங்கப்பா, நீ வச்ச குறி ரொம்பவே அற்புதமா இருக்குப்பா, கொடு. இப்போ என்னுடைய முறை. தாமினி கொஞ்ச நேரத்திலேயே அந்த 5 பலூனையும் ஷூட் பண்ணிட்டாங்க. சூப்பர் பாட்டி, உங்களை விட சூப்பரா குறி வைக்கிறவங்க யாருமே கிடையாது. ரொம்ப ஓவராக பேசுகிற. என்னோட கையே லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு. இல்லைனா உன்னோட இந்த ஷூட்டர் பாட்டி என்னை ஜெயிக்கவே முடியாது. பரவாயில்லப்பா, இது ஒரு விளையாட்டு தானே, இதுக்காக போய் ஏன் இவ்வளோ கோவப்படுற நீ? குழந்தை சொன்னது அவ்வளோ உறுத்துச்சா என்ன? ஷே, இது சரியே கிடையாது. இப்போது நான் கிளம்புறேன். ஆனால் நீங்கள் என்னை கிண்டல் பண்ணதுக்கு நான் பதில் சொல்லியே தீருவேன். தாமினி தன்னோட பரிசு பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து இமான்ஷோ கூட்டிக்கிட்டு புறப்பட்டு போனாங்க. பங்கஜ் நேரா தன்னோட அப்பாவை பார்க்க போயிட்டான். அப்பா, இது எல்லாமே உங்களோட தப்பு தான். நீங்கள் அந்த ஷூட்டர் பாட்டிக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் அவங்க என்னை எப்போ பாரு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல விஷயம் என்ன, அதை முதல்ல சொல்லு. அங்கே பொருட்காட்சியில் நிறைய பேர் முன்னாடி அவங்க என்ன கிண்டல் பண்ணிட்டாங்க தெரியுமா? அங்கே ஒரு சின்ன கேமில் அவங்க என்னை ஜெயிச்சுட்டு என்னென்னவோ பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, தாமினி எந்த காரணமும் இல்லாமல் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. நீங்கள் எப்போ பாரு அவங்களையே நம்பிக்கிட்டு இருங்க. எப்படியும் இந்த மாதம் நடக்க போகிற அந்த ஷூட்டிங் காம்படிஷனை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்கும். அப்படின்னா நீ அந்த காம்படிஷனுக்காக வெயிட் பண்ணு. அப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண. நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் அப்புறம் அதுக்காக நிறைய திங்ஸ் வாங்குறதுக்கும் காசு வேணும். எது சரியான விஷயமோ அதை பண்ணு. ஆனால் வேஸ்ட்டாக காசை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காத. உன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா முதல்ல அதை ஜெயிச்சு காட்டு, சரியா? ஒரு வாரம் கடந்து போச்சு. தாமினியோட வீட்டு வாசல்ல தாமினி பங்கஜை பார்த்துட்டு அவனை உள்ள வர சொன்னாங்க. என்ன விஷயம் பங்கஜ்? ஏதோ போட்டி வரப்போறதா கேள்விப்பட்டேன். அதுக்கு ஒன்று தயார் பண்ணிக்க என்கிட்ட கத்துக்கிறதுக்காக வந்தியாப்பா? என்ன கற்றுக்கணுமா? எனக்கு உங்ககிட்ட இருந்து எதையும் கற்றுக்க தேவையில்லை ஷூட்டர் பாட்டி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த தடவை நீங்களும் இந்த ஷூட்டிங் காம்படிஷனில் பங்கெடுத்துக்கணும். அங்கே தானே உங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். நான் எதுக்காகப்பா பங்கெடுத்துக்கணும்? அப்புறம் நீ சொல்கிறத நான் எதுக்காக கேட்கணும்? அது ஏன்னா, நீங்கள் எந்த தோட்டத்திலேருந்து தேங்காய் எடுத்து விற்கிறீங்களோ அதை என்னோட அப்பா தானே உங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் அந்த இடம் என்னோட பேரில் தான் இருக்குது. இருந்தாலும் நீ சொல்கிறத நான் ஏன்பா கேட்கணும்? நானே உங்கள் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். அவரே உனக்கான தேவைகளை செய்வார். நான் அவரை ஊருக்கு அனுப்பிட்டேன். இப்போ அப்பாவே நினச்சாலும் அவரால் இந்த இடத்துக்கு வரவே முடியாது. அது மட்டும் இல்லை, நான் இப்போது காசு கொடுத்து ஆளுங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்போ தான் சில ரவுடிங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஹிமான்ஷுவை தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. அட அட, நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? அவனை விடுங்க, நான் சொல்கிறேன்ல, அவனை விட்டுடுங்க. பயப்படாதீங்க, அவனுக்கு எதுவும் ஆகாது. நீங்கள் போட்டியில் கலந்துக்கிட்டா மட்டும் போதும். அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி அப்பா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. இல்லைனா புரிஞ்சுதில்ல? சரி சரி, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவனை நீ எதுவும் பண்ணிடாத. இப்போ ஓகே. இப்போது நான் கிளம்புறேன். இந்த காம்படிஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்கு. இப்படி சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து போயிட்டாங்க. ஐயோ கடவுளே, இது என்னப்பா திடீர்னு ஒரு புது பிரச்சனை. இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ ஜெயிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. இப்போ இந்த குழந்தைய என்ன பண்ணுறது? இவனை ஏதாவது ஒரு மறைவான இடத்துல அந்த காம்படிஷன் வரைக்கும் மறைச்சி வச்சுக்கோ. அதுக்கப்புறமா இவனை திருப்பி அனுப்பிடலாம். ஒருவேளை இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவார். ஒருவேளை தாமினி ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்போது அதுக்கான யோசனையும் நான் யோசித்து வச்சுட்டேன். இந்த மூலிகை எடுத்துக்கோ. காம்படிஷனுக்கு முன்னாடி பாட்டி சாப்பிட்ற சாப்பாட்லேயோ இல்லை தண்ணியிலையோ இதை கலந்துடு. இந்த மூலிகையால் என்ன நடக்கும்? இது கண்களை கொஞ்ச நேரத்துக்கு எரிச்சலாகவே வச்சுருக்கோம். இதை மறந்துடாது, சரியா? தாமினி தென்னை மரத்துல ஷூட் பண்ணி ஓலைகளை கீழே விழ வச்சு பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் வட்டிக்காரர் அங்க வந்தாரு. அட தாமினி, நீங்க எதுக்காக இந்த இலைகளில் குறி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? சும்மா தாங்க, பயிற்சி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த தடவை நான் போட்டியில கலந்துக்கணும் இல்லைங்களா? அப்படியா? அப்போ நீங்க நிஜமா பங்கெடுத்துக்கிறீங்களா? இதை பத்தி பங்கெடுத்து சொன்னப்போ கூட நான் அதை நம்பவே இல்லையே.
ஆனால் நீங்கள் போட்டி போட்டதெல்லாம் இப்போ விட்டுட்டீங்களே. ஆமா, இந்த தடவை பங்கெடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் ஏன் இவ்வளோ பயந்த மாதிரி இருக்கீங்க தாமினி? ஏதாவது பிரச்சனையா? அது அது வந்து ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். நீங்கள் பயிற்சி பண்ணுங்க. அந்த வட்டிக்காரர் அங்கேருந்து போனதுக்கப்புறம் தாமினி மறுபடியும் அவங்க பயிற்சியை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சில நாட்களில் போட்டிக்கான அந்த நாளும் வந்துடுச்சு. இன்னைக்கு அகில்பூர் கிராமத்தில் துப்பாக்கி சுடுற இந்த போட்டியில் 2 பேர் பங்கெடுத்திருக்காங்க. ஒன்று பங்கஜ், அப்புறம் இன்னொன்று ஷூட்டர் பாட்டி. 2 பேருக்கும் 100 மீட்டர் தூரமாக வச்சிருக்கிற ஆப்பிளை தான் குறி வைக்கணும். பங்கஜ் அப்பதான் சைகை காட்டினான். ரவுடி பங்கஜுக்கும் ஷூட்டர் பாட்டிக்கும் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தான். ஷூட்டர் பாட்டியும் பங்கஜும் 2 பேரும் ஒன்றா நின்றுக்கிட்டு போட்டிக்கான ஆரம்பத்தை ஆரம்பிச்சாங்க. ஆஹா, 2 பேரும் என்னமா குறி வைக்கிறாங்க? 100 மீட்டர் தூரத்தில் வச்சிருக்கிற அந்த ஆப்பிளை குறி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா, எல்லாரும் அந்த இளநீ சுடுற இடத்துக்கு போகணும். அங்கே உங்கள் முன்னாடி 4 இளநீ தொங்க விட்டுருக்கு. எந்த ஒரு தோட்டாவும் மிஸ் ஆகவே கூடாது. எல்லா தோட்டாக்களும் அந்த இளநீக்கு உள்ளே புகுந்து போகணும். திடீர்னு தாமினியோட பார்வையில் ஏதோ மறைக்கிற மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் அவங்க கண்ணுக்கு எல்லாம் மங்களா தெரிஞ்சது. என்னாச்சு ஷூட்டர் பாட்டி? உங்கள் கண்ணு சரியாக தானே இருக்கு? ஏதாவது வேணுமா? அப்போ பங்கஜ், இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? பேசுறத பார்த்தா ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசுன, ஆனால் உன்னோட செயலெல்லாம். வாயை மூடுங்க, அப்புறம் குறி வைங்க. நான் கிண்டல் பண்ணுற விதம் இப்படி தான் இருக்கும். சரிப்பா, முதல்ல நீ வெயி. பங்கஜ் குறி வச்சுட்டாரு. 4 இளநிகளிலையும் சுட்டுட்டாரு. ரொம்ப அருமையான குறி. இப்போ தாமினியோட முறை. தாமினி ஒரே இடத்துல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தென்னங்காய் மேல இப்போ குறி வச்சாங்க. உங்களால் ஒரு இளநியை மட்டும்தான் குறி வைக்க முடிஞ்சது. அப்புறம் மற்ற 3 குறிகளும் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஜனங்க எல்லாரும் இவங்கள ஷூட்டர் பாட்டின்னு சொல்கிறாங்க. ஒரே காமெடியாக இருக்கு. இதை யாராவது பார்த்து சொல்லுங்களேன். கொஞ்சம் இருங்க. வாவ், என்ன ஒரு குறி! இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? அது என்ன குறி? தலைவர் எல்லார்கிட்டையும் தென்னங்காயை காட்டினாரு. அதாவது முதல் குண்டு பாஞ்ச வழியில 4 குண்டும் பாஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ந்து போனாங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தோட ஷூட்டர் பாட்டின்னு பேரை கூப்பிட்டாங்க. இது நல்லது கிடையாது தாமினி. நீ என்ன மறந்துட்டியா என்கிட்ட யார் இருக்காங்கன்னு? நான் இந்த வெற்றியை ஒத்துக்கலங்க. அப்போதான் அந்த பெரியவர் ஹிமான்ஷுவை கூட்டிக்கிட்டு வந்தாரு. தாமினி அந்த பையனோட பேரை வின்னரா சொல்ல போனாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் தாமினி பேசுறத தடுத்து நிறுத்தினாரு. நிறுத்துங்க தாமினி. எனக்கு முன்னாடியே தெரியும் பங்கஜ் ஏதோ திருட்டு வேலை பண்ணியிருக்கான்னு. நான் அன்னைக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். இவன் ரவுடிங்களை விலைக்கு வாங்கியிருக்கான். நான் போய் ஹிமான்ஷுவை கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். தாமினியோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. இது எப்படி நடக்க முடியும்? உன்னோட கண்கள் அந்த மூலிகை தண்ணியோட காரணத்தால எரிச்சல்ல தெரியாம இருந்திருக்கணும். உன்னால எப்படி இந்த மாதிரி குறிய வைக்க முடிஞ்சது? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அப்படின்னா ரவுடிங்களை கூப்பிட்டதுக்கு அப்புறமும் உனக்கு நிம்மதி ஆகலையா? நீ இந்த காரியமும் பண்ணிருக்கியா? இதுல ஆச்சரியப்படுற விஷயம் எதுவும் இல்லைங்க. தென்னங்காய் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட பார்வை மொத்தமா மறைஞ்சு போயிருந்தாலும் என்னோட குறி என் இலக்கிலேயே இருந்திருக்கும். நான் என் வாழ்நாள் முழுக்க இதுக்காக பயிற்சி பண்ணியிருக்கேன். அதுவும் எப்படி எனக்கு எங்க அப்பா கற்றுக் கொடுத்தாரோ அதே மாதிரி. இதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா. நீ இவ்வளோ மோசமானவனா இருந்திருக்கியா? நீ இந்த அளவுக்கு கீழே இறங்கிட்ட. நான் உன்னை என்னோட குடும்பத்திலிருந்து விலைக்கு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். பங்கஜ் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டான். அப்புறம் ஷூட்டர் பாட்டி மறுபடியும் ஒரு தடவை நிரூபிச்சிட்டாங்க. அதாவது எத்தனை வயசானாலும் சரி, அப்படி வெற்றி அடையணும்னா தனக்குள்ள இருக்கிற திறமைகளை எப்பவும் பெருக்கிக்கிட்டே இரு.